10.5% என்று நாம் ஏன் முடிவு செய்ய வேண்டும்? நாம முடிவு செய்யக்கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம். வன்னியர்கள் 10.5% இருந்தால் 10.5% கொடுக்கட்டும், 9% இருந்தால் 8% கொடுக்கட்டும், இல்லை அவங்க 15% இருந்தால் 15% கொடுக்கட்டும். அப்படி என்று தான் நான் ஏற்கனவே முதலமைச்சரிடத்திலும் பொதுவெளியிலும் பத்திரிகைகளும் விக்கிரவாண்டி இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் புகழேந்தி அவர்கள் போட்டியிட்ட தேர்தலிலும் நான் பரப்புரையில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து இன்னைக்கு வன்னியர்கள் எல்லா துறைகளிலும் 5% வாங்குறாங்க, 19% வாங்குறாங்கன்னு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சில குறிப்பிட்ட யூடியூப் காரங்க கையில் கொடுத்து அவங்க இது விவாதமாக ஆக்கி இன்றைக்கு ஏதோ வன்னியர்கள் மட்டும் எல்லா அரசு பதவிகளையும் பெரும்பான்மையை கைப்பற்றிக் கொள்கிறாங்க என்று தமிழ்நாட்டில் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் ஒரு பிரிவினையை உருவாக்குகின்ற ஒரு சதியை தமிழ்நாடு இன்றைக்கு தகவல் உரிமை ஆணையம் செய்திருக்கிறது.